டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் எக்கானமி பகுதியில் உள்ள 5 இயர் பிளான் என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டு திட்டங்களை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவில் இதுவரை 12 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் கடைசியாக செயல்படுத்தப்பட்ட 12வது 5 ஆண்டு திட்டமானது 2012 to 2017, அதாவது 2012 2017 வரை செயல்படுத்தப்பட்ட திட்டமே இந்தியாவின் கடைசியான திட்டமாகும். அதாவது 12வது 5 ஆண்டு திட்டமாகும். அதன் பிறகு 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு, அதாவது திட்ட கமிஷன் என்பதை மாற்றிவிட்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை மத்திய அரசானது ஏற்படுத்திவிட்டது. அதன் மூலம் நாட்டின் திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்தி வருகிறது நண்பர்களே. இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டமானது சோவியத் ரஷ்யா நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது நண்பர்களே. அதாவது சோவியத் ரஷ்யா நாட்டில் பெறப்பட்ட திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் இந்தியாவில் 12 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றை ஒவ்வொன்றாக இப்போது விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 1956 வரை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பீரியட் 1951 to 1956 ஆகும். இது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். ஹாரோல்ட் டோமர் என்பவருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டு முதல் 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்து முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்று கேட்பார்கள். வேளாண்மையை ஊக்குவிப்பது. அதாவது முதல் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வேளாண்மையை பெருக்குவது, அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களை வளர்ச்சி அடைய செய்வதாகும். இதனுடைய வளர்ச்சி விகிதம் என்ன என்று கேட்பார்கள். 3.6%, அதாவது 3.6% வளர்ச்சியாகும். அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன என்று கேட்பார்கள். 1956 to 1961, அதாவது 1956 1961 வரை உள்ள காலகட்டம் 2வது 5 ஆண்டு திட்ட காலகட்டமாகும். இது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. பிசி மகளநோபிஸ் என்பவரினுடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டு 2வது 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். தொழிற்சாலைகளை முன்னேற்றுவது, அதாவது தொழில்துறை சம்பந்தப்பட்ட வேலைகளை, பணிகளை, தொழிற்சாலைகளை முன்னேற்றுவது 2வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதற்கடுத்து 3வது 5 ஆண்டு திட்ட காலம் என்ன என்று கேட்பார்கள். 1961 1966 வரை உள்ள காலகட்டமே 3வது 5 ஆண்டு திட்டமாகும் நண்பர்களே. இது காட்கில் அவர்களுடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அதாவது 3வது 5 ஆண்டு திட்டம் காட்கில் அவர்களுடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய முக்கியமான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றத்தை அடைவதாகும். அதாவது 3வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றத்தை அடைவதாகும். அதாவது 3வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியா சீனா போர் ஏற்பட்டதினால் அது தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் போனது நண்பர்களே. அதாவது எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்திய சீனா போர் ஏற்பட்டது என்று கேட்பார்கள். அதற்கு 3வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியா சீனா போர் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இந்திய சீனா போர் ஏற்பட்டதன் தாக்கத்தின் விளைவாக 5 ஆண்டு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் போனது. அதனால் சில திட்ட விடுமுறை காலம் என்று சிலர் இருந்திருக்கிறது நண்பர்களே. அதாவது 1966 1969 வரை திட்ட விடுமுறை காலமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியா சீனா போர் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக திட்ட விடுமுறை காலமானது இருந்திருக்கிறது. அதாவது 1966 1969 வரை உள்ள காலகட்டம் திட்ட விடுமுறை காலம் என்று இருக்கிறது. அந்த காலகட்டங்களில்
குறுகிய திட்டங்களாக ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த திட்டங்காலகத்தில் நோக்கமானது வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள். திட்ட விடுமுறை காலத்தில் வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் நண்பர்களே. மேலும் திட்ட விடுமுறை காலமாக இருந்த காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரும் நடைபெற்று இருக்கிறது. அதாவது 1966 1969 என்ற காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரும் நடைபெற்று இருக்கிறது. அதனால் குறுகிய கால திட்டமாக ஓராண்டு திட்டங்களாக இவை மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1969 1974 வரை உள்ள காலகட்டம் 4ஆம் ஐந்தாண்டு திட்டமாக இருக்கிறது நண்பர்களே. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பை அடைவது. அதாவது 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பை அடைதலாகும். அதற்கடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 1979 வரை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகும். அதாவது 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சுரங்கம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகும். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். டிபி தார் அவர்களுடைய முன்வரைவை அடிப்படையாக கொண்டு 5வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது டிபி தார் அவர்களுடைய முன்வரைவை அடிப்படையாக கொண்டு 5வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்து சுழல் திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ரோலிங் பிளான் என்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 1978 to 1979 என்ற பீரியடில் ரோலிங் பிளான் என்ற திட்டம், அதாவது சுழல் திட்டம் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் 1978 1979 வரை காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வருட காலத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 1985 வரை 6வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் வறுமை ஒழிப்பு நண்பர்களே. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 6வது ஐந்தாண்டு திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் முக்கியமான நோக்கம் வறுமை ஒழிப்பு என்பதாகும். அதற்கடுத்து 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1985 1990 வரை உள்ள காலகட்டம் 7ஆம் ஐந்தாண்டு திட்டமாக இருக்கிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்குதல், தனியார் துறைக்கு முன்னுரிமையை கொடுத்தல். அதாவது 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைவது மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்குதல், மேலும் தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 7வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்து ஆண்டு திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அதாவது 1991 1992 வரை காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய 2 ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 1990 1991 வரை உள்ள ஓராண்டு திட்டம் ஒன்றும், அதற்கடுத்து 1991 92 வரை உள்ள திட்டம் ஒன்றும் ஆக 2 ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. அதன் பிறகு 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992 முதல் 1997 வரை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் 1992 முதல் 1997 வரை ஆகும்.
இதனுடைய முக்கியமான நோக்கம், அதாவது 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சமூக நலத்தை அடைவது, மனிதவள மேம்பாடு, புதிய பொருளாதார கொள்கை. கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே, புதிய பொருளாதார கொள்கை எந்த 5ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். புதிய பொருளாதார கொள்கையானது 8வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது 1992 முதல் 1997 வரை உள்ள காலகட்டத்தில் புதிய பொருளாதார கொள்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 காலகட்டம் வரை 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கியமான நோக்கம் சமூக நீதி மற்றும் சமமான வளர்ச்சியை அடைவது. அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சமூக நீதி மற்றும் சமமான வளர்ச்சியை அடைவதாகும். அதற்கடுத்து 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 2002 to 2007 என்ற காலகட்டத்தில் 10வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கியமான நோக்கம் தள வருவாயை 2 மடங்காக உயர்த்துவது மற்றும் வறுமை விகிதத்தை குறைத்தலாகும். அதாவது 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் தள வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவது மற்றும் வறுமை விகிதத்தை குறைப்பதே 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். அதற்கடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012, அதாவது 2007 முதல் 2012 காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன என்று கேட்பார்கள் நண்பர்களே. 2007 to 2012 வரை உள்ள காலகட்டமாகும். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவது 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். அதாவது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவது 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இது ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே, திரும்பவும் கேட்பார்கள். அதற்கடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம், அதாவது இந்தியாவில் கடைசியாக செயல்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் 2012 to 2017, அதாவது 2012 2017 வரை உள்ள காலகட்டமானது 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டமாகும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்பார்கள் நண்பர்களே. விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. அதாவது 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி அடைவதே 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் நண்பர்களே. இதனுடைய வளர்ச்சி இலக்கானது 8%, அதாவது 8% என்று சொல்லக்கூடிய 8% 12ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தின் வளர்ச்சி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன என்று ஏற்கனவே சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. அதாவது நண்பர்களே, 11வது ஐந்தாண்டு திட்டமும் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு சிறு வேறுபாடு மட்டும்தான் நண்பர்களே. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் நிலையான வளர்ச்சி என்று கொடுத்திருப்பார்கள், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று கொடுத்திருப்பார்கள். 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் நிலையான வளர்ச்சி என்பது இருக்காது நண்பர்களே. இது ஒரே வேறுபாடு தான் இரண்டிற்கும், புரிந்து கொள்ளுங்கள். ஆக இதுவரை நாம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட 12 ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே.
டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எந்த தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் இதிலிருந்து கட்டாயம் இடம்பெறுகிறது. எனவே அதன் முக்கியத்துவத்தை கருதிதான் நாம் இந்திய பொருளாதாரம் என்ற பகுதியில் 5 ஆண்டு திட்டங்களை முதலில் பார்த்து இருக்கிறோம் நண்பர்களே. இனி அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் இந்திய பொருளாதாரம் என்ற பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய அகாடமியில் ஜிஎஸ் பகுதியில் உள்ள அனைத்து முக்கியமான பாடத்திட்டங்களிலும் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்களின் நலன் கருதி நம்முடைய பயிற்சி வகுப்புகள் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மாணவர்கள் அங்கிருந்தபடியே பார்த்து பயன்பெற முடியும் என்று நினைக்கிறேன். மாணவர்கள் தவறாமல் நம்முடைய பயிற்சி வகுப்புகளை பார்த்து பயனடையுங்கள் நண்பர்களே. இனி வரும் வீடியோக்களில் மீதமுள்ள தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோக்களில் சந்திக்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே.